வெங்கடேஷ் அவர் சொல்றது பிரதமர் வரும்போதும் அமித்ஷா வருகின்ற போதும் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு மக்கள்கிட்ட தெரிய வருது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோ தேஜஸ்வி யாதவோ இங்கே வரும்போது அவர்களுக்கு மேலே ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இல்லை, வெறுப்பு இல்லை. அதனால் அவங்க வர்றது மூலிமா ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுதுமோ இல்லைனாலும் அது நெகட்டிவாக போகாது. ஆனால் வேற பிரதமரும் அமித்ஷாவும் வருகின்ற போது ஒரு இம்பேக்ட் ஏற்படும், நெகட்டிவாக இருக்கும்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக 2024 தேர்தலில் சொல்கிறார். அதாவது தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏன் வராங்க அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ். இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் விருந்து சாப்பிட்டு வந்துட்டேன், அடுத்த முறை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் விருந்து சாப்பிட்டு வந்தோம்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும். இதுதான் கான்செப்ட். மியூச்சுவல் தாங்க இது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணி யார் ஓட்டு போட போகிறா? தேஜஸ்வி யாதவ் இங்கே யாருக்கு தெரியும்? இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் வந்தார், மும்பையோட முதலமைச்சராக இருக்கவர் வந்தார், எங்கள் தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு வந்தார். அவரை வெல் நோன் ஃபிகர். அவர் யோகி ஆதித்யநாத்தும் வெல் நோன் ஃபிகர். சரிங்களா? மதுரையில் மத்திய மேற்கில் இருக்கக்கூடிய மத்திய தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை தெற்கு தொகுதியில் இருக்க தேவேந்திர பட்னாவிஸ் யாருன்னு சார் தெரியும்? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது வந்து மற்ற வேட்பாளர் மற்ற கட்சியோட உறுப்பினர்கள் வந்து இவரை பார்த்து ஓட்டு போறது கிடையாது. எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து தனி கதை. நம்ம தேவேந்திர பட்னாவிஸ் வந்துட்டார். தேவேந்திர பட்னாவிஸை பார்த்து யார் ஓட்டு போட போறாங்க? ராஜ்நாத் சிங்கை பார்த்து யார் ஓட்டு போட போறாங்க? வெல் நோன் ஃபிகர்னு சொல்றீங்களா? அதுக்கு தான் நான் கேட்கிறேன். எங்க கட்சிக்கு தெரியல. இப்ப தேவேந்திர பட்னாவிஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியும், யோகி ஆதித்யநாத் யாருன்னு எங்களுக்கு தெரியும், மோகன் யாதவ் யாருன்னு எனக்கு தெரியும், பஜன்லால் சர்மா யாருன்னு எனக்கு தெரியும். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தாங்க ஒரு யூனிட்டி ஃபார்ம். இன்றைக்கு யார் யார் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களோ பாஜகவை சேர்ந்த தலைவர்களை, அவர்கள் கூட எல்லாம் இந்தியாவில் 24 மாநில ஆளுகிற முக்கியமான முதலமைச்சர் கூட வந்தாங்க. ஒரு யூனிட்டி ஃபார்ம் அது. எங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது. இப்ப அமித்ஷா நேத்து வந்து ரோட் ஷோ பண்ணாரு. அமித்ஷா ரோட் ஷோ பண்ணது டிஎம்கே காரங்களை வந்து உற்சாகப்படுத்தினாரு. எங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறப்ப அவங்க கேன்வாஷிங் திறன் அதிகமாகும், அவங்களோட உழைக்கும் திறன் அதிகமாகும், அதிகமாக உழைப்பு கொடுப்பாங்க, அதிகமாக மக்களிடம் செல்வாங்க, திட்டங்களை கூறுவாங்க, கன்வென்ஷன் சொல்லுவாங்க. யார் யார் ஓட்டு போட மாட்டான்னு சொல்றவங்க போய் திட்டங்களை பெருசா சொல்றப்போ ஒரு ஊக்குவிக்க தன்மை வரும். இதுதான் கான்செப்ட். நீங்க தேஜஸ்வி யாதவையும் நீங்க மாண்புக்கு பாரத பிரதமரையும் ஒப்பீடு பண்ணவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் போட்டோம், திருச்சியில போட்டோம், மதுரையில போட்டோம், கோயம்புத்தூர்ல போட்டோம், கன்னியாகுமரியில பெரிய ரோட் ஷோ பண்ணோம். அப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நாங்கள் ஒற்றுமுறையில் இருக்கிறோம், ஜெல்லாக இருக்கிறோம். கூட்டணி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒற்றுமுறையிடுங்கள், ஜெல்லாக இருந்து திமுகவை தோற்கடிங்கள். இதுதான் கான்செப்ட். நீங்க என்ன கூட்டம் போட்டீங்க? இன்னைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இந்தி கூட்டணியாக இனி வரை தெளிவு கிடையாது. அது தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு. அது அவங்க இன்னைக்கு ஆத்தட்டிக்கா சொல்லல, இன்னைக்கு வரை தெளிவு இல்ல. அது அவங்க சொல்லிட்டு இருக்குது. ஆத்தட்டிக்கா வெளில வரல. நீங்க பேனர்ல தான் போறாங்க. இல்ல குறிக்கிடாதீங்க. நீங்க குறிச்சு வச்சுட்டு பேசுங்க, குறிக்கிடாதீங்க. அப்ப இன்றைக்கு ராகுல் காந்தியும் முன்னாள் முதலமைச்சர் தான், இப்ப கார்பந்து முதலமைச்சர் தான் அவரும் சேர்ந்து ஒரு கூட்டங்களில் கூட இல்லை. அதுக்கு ஒரு சப்ப கட்ட RS பாரதி கட்டுறாரு. என்ன கட்டுறாரு? இது அட்டவணை சரியில்லை, அவரோட சேர்ந்து நாங்கள் இணக்கமா பண்ண முடியாது. என்ன அட்டவணை சரியில்லை? பொன்னேரிக்கு வராரு, துறையூர் போறாரு, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போறாரு. அட்டவணை எங்க சரியில்லைன்னா கார்கே மட்டும் ஏன் வராரு, சிவகுமார் மட்டும் ஏன் வராரு? ஏன்னா இந்த கூட்டணியை அமைந்ததில் கார்கேவின் பங்கு ஜாஸ்தி. ஏன்னா சோனியா காந்தியுடைய பிரஷரை கொடுத்து தான் கார்கேவை கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணி அமைச்சாங்க. இந்த கூட்டணி அமைஞ்சதில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை. பட்ட பரிவர்த்தனமா தெரியுது. என்னோட மை டியர் பிரதர் LOP திரு ராகுல் காந்தி ஜி அப்படின்னு முதலமைச்சர் அட்ரஸ் பண்றாரு. அதே போல ராகுல் காந்தி பேசுகின்ற போது மை பிரதர் அப்படின்னு தான் சொல்லி தான் அட்ரஸ் பண்றாரு. பிறந்த நாளுக்கு 2:45 அவர் வாழ்த்து போடுறாரு. மை டியர் பிரதர், இந்தியாவின் பிரதமர் வேட்பாளரை நான் தான் முதல்ல அறிவிச்சேன் மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க. திமுக எங்கள் நட்பு சக்தி, ஸ்டாலின் எங்கள் நட்பு சக்தி, அவருக்கு பின்னாடி நாங்களாம் இருக்கோம். இவர் ராகுல் காந்தி சொல்றாரு. நான் சொல்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மேடையில் ஏறிட்டீங்க, திமுக வேட்பாளரை வச்சுக்கிட்டீங்க. திமுக எனக்கு தீய சக்தி நான் சொல்லுவார் ராகுல் காந்தி. வெங்கடேஷ், நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல இவர்கள் வந்து அவர் பேசவே இல்லைன்னு சொன்னீங்க. அவங்க பேசினாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் மேடை ஏறினா அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லுங்க. மேடை நாகரிகம் வேறங்க. நீங்க அதெல்லாம் அரசியல் மங்கிள் பண்ண சொல்றது 5 இடத்துல நாங்கள் பொதுக்கூட்டம் யூனிட்டியா இருக்காங்கறது காட்டுறதுங்கிறது தானே நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி தான் இவங்க சொல்ல விடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 5 இடங்களிலும் நாங்கள் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றி எல்லா தொண்டர்கள், இப்ப மதுராந்தகத்துல பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்கள் குவிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், அனைத்து அண்ணா திராவிட கூட்டணி கட்சி தொண்டர்கள் தொண்டர்றாங்க. அப்ப மிங்கிள் ஆகிறாங்க. வேலைகள் சரியா நடக்கிறப்ப
இவங்க 2 பேருமே மிங்கிள் ஆகல. தனிப்பட்ட முறையில் இவங்க மிங்கிளே ஆகலன்ற இது வந்து நான் சொல்லணும்னு கிடையாது, எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸ்காரர்களுக்கே தெரியும். ஆனால் திமுக மிங்கிள் ஆகணும்னு ட்ரை பண்ணுது. ஆனால் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மிங்கிள் ஆக விரும்பல. அவர் ஓப்பனா சொன்னா அவருக்கு இந்த கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு உடன்பாடு இல்லை. ஆனா கூட்டணி அமைச்சாச்சு, 28 பேர் நம்ம வந்து நிற்பாட்டியாச்சு, அதற்கான தர்மத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தர்மத்தை காக்கணும் அவர் வந்து வேலை செய்யறாரு. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது 2 முறை தான் வந்திருக்காரு. இப்ப இன்னைக்கு கன்னியாகுமரியில் நேற்று பண்றாரு. அதுலயும் செல்வ பெருந்தகை இன்னைக்கு காலையில ஒரு பொய்யுரை எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா லைவா இன்னைக்கு டிவி ஃபுல்லா அதான் போயிட்டு இருக்கு. என்ன பொய்யுரை எழுக்கிறாரு, இன்கம் டாக்ஸ் ரைடு போயிட்டாங்க, அதனால ராகுல் காந்தி கூட்டம் போக முடியல. கடைசியில் அங்க பார்த்தா ராகுல் காந்திக்கான செல்வ பெருந்தைக்கான அழைப்பே இல்லைன்னு சொல்லி பட்ட பரிவர்த்தனை தெரியுது. ஏன்னா அங்க கன்னியாகுமரி கோஷ்டி எல்லாமே நம்ம மாணிக் தாக்கூர், ராஜேஷ்குமார் பெரிய வேற கோஷ்டி. அது அந்த கோஷ்டி இந்த கோஷ்டியோட மிங்கிளே ஆகாது. அந்த கோஷ்டி ஃபுல்லா தாவேக்கா போகணும்னு ஆர்வம் சொல்ல கோஷ்டினால என் மாவட்டத்துக்குள்ள நீங்க கால் வைக்க கூடாதுன்னு அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நீ எங்கேயோ பொன்னேரி போய் பிரச்சாரம் பண்ணிக்க, இது பண்ணிக்க, ஏன் இப்ப ஸ்ரீபெருந்தூர் போய் பண்ணல? அவரு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் தானே. முதல்வர் பிரச்சாரத்துக்கு அவங்க என்னமா அறிவிச்சாங்க, ஸ்ரீபெருந்தூர் தான் இறங்குறாரு, ராஜீவ் காந்தி நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தி தான் பிரச்சாரத்தை தொடங்குறார். சம்பந்தமே இல்லாம ஏன் பொன்னேரி போனார்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை விலக்குவதற்கான கடிதத்தை ராகுல் காந்தி வாங்கி பாக்கெட்ல அன்னைக்கே வச்சுட்டாரு. அவரே நானே ரிசைன் பண்ணேன்னு சொல்றத கேளுங்க முழுசா. வச்ச பிறகுதான் இது எப்படி இருந்தாலும் வெளியே போகனால எங்க அப்பா குதிரைக்குள்ளன்ட்டு நான் வந்து உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், நான் முடிஞ்ச உடனே ரிசைன் பண்ணுவேன் இவர் சொல்றாரு. ஆனா அன்னைக்கே வச்சுட்டாங்க. இல்லாட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவர் இல்லாம தமிழ்நாட்டில் எப்படிங்க பொதுக்கூட்டம் நடக்கும்? எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இதுவரை நான் கேள்விப்பட்டது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்ற வேற விஷயங்க. ஒரு தலைவர் இல்லாம இப்ப மொழிபெயர்த்ததுக்கு ஒரு விஷயம் தனியா போயிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம தப்பா மொழிபெயர்த்தாங்கன்னா அந்த தனி கோபத்துல ராகுல் காந்தி இருக்குதா சொல்றாங்க, தனி கதை. இப்ப இது எதுக்கு இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா, இந்த முரண்பாடுகள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸ் கொண்டவர்கள் ஜெல்லாக மாட்டாங்க தான் பதிவு. இன்னைக்கு வந்து நல்லதோ கேட்டதோ தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். அனைத்து கட்சி தொண்டர்கள் ஜெல்லாகி இன்னைக்கு கூட்டம் எல்லா இடத்துக்கும் போகுது. வேலுமணி அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றப்ப எங்களுடைய முன்னாள் மாநில திரு அண்ணாமலைஜி கூட போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அதுதாங்க ஜெல்லு. நீங்க காட்டுங்க யார் யார் வேட்புமனு தாரப்ப திமுக சேர்ந்து போனாங்க, காங்கிரஸ் இங்க வந்தாங்கன்னு. தேஜஸ்வி யாதவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் வரது, நீங்க எனக்கு வந்தீங்க, நான் உங்களுக்கு வந்துட்ட ஃபார்மேட் முடிஞ்சிருச்சு. இவர்கள் வந்தா இங்க ஒன்றும் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க தேஜஸ்வி யாதவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் நீங்க ஒப்பீடு பண்றதே தவறுங்க. அவங்க ஆல் இந்தியா ஃபிகர் டே டு டே பேஸ் வந்து இந்தியனுடைய அரசியல் தன்னுடைய பார்ட்டிசிபேட் கொடுத்துட்டு இருக்கவங்கள போய் நீங்க இதுல போய் எப்படி ஒப்பீடு பண்ணுவீங்க? கார்கே கர்நாடக மாநில தலைவரா? கார்கே தேசிய தலைவர் தான் சார். கார்கே ஆல் இந்தியா எதிர்கட்சி தலைவர். நீ காங்கிரஸ் கார்கே சொல்றபடியா நடக்குது? ஏங்க காங்கிரஸ் சொல்றபடி நடக்குது? சொல்றது அவர்தான் சார் தேசிய தலைவர். சரி, உங்களோட இதே சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் சித்ராமையா ஏன் வரல? நீ கம்யூனிஸ்ட் உங்க கூட்டணியில் இருக்க, ஏன் பினராயி வந்து சப்போர்ட் பண்ணல? ஏன் பண்ணல? இங்க சிவகுமார் மட்டும் ஏன் வராருன்னா, திமுகவினுடைய குட் புக்ல சிவகுமார் இருக்கிறார். இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வரப்ப சிவகுமார் தான் வந்தார் முன்வச்சு. ஏன்னா திமுகவின் பல சொத்துக்களுக்கு பெங்களூர்ல அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு. அதுதான் உண்மை. ஓப்பனா சொன்னா அதான் உண்மை. புதிய கூட்டம். ஆமாங்க. திமுகவுடைய அவங்க சகோதரி எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? செல்வி அக்கா எங்க இருக்கிறாங்க? திமுகவுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு பெங்களூர்ல சொத்து இல்ல, நீங்க யாரா திமுக சொல்லுங்க பாப்பா. என்ன சொல்லுங்க? டேட்டா வேணா தரவங்களா, எம்எல் வழக்கு வேணா போடுங்க. அந்த எல்லா சொத்துக்காரங்க அவங்க காம்ப்ரமைஸா இருக்காங்க. ஏன் எப்படி சொல்றேன்? இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். டெல்டா மாவட்டங்களில் தண்ணி தரமாட்ட மேகதாது அணையை கட்டியே தீருவேன்னு சொல்றதை கொண்டு வந்து நீங்க டெல்டா மாவட்டங்கள் நான் பிரச்சாரம் சிவகுமார் வச்சு பண்றேன்னா இது எவ்வளவு பெரிய தமிழனுக்கு இருக்கக்கூடிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க செய்றீங்க. நான் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு சொல்றாரு சிவகுமார். அவரை தோல்ல கட்டிவிட்டு என் நண்பர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு ஓட்டு கேட்கறீங்களே, அது எந்த டெல்டா பகுதியில் மக்கள் உங்களை மதிப்பாங்களா? டெல்டா விவசாயிகள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? இந்த வெறுப்பு அரசியலே அங்க உங்க ஓட்டு மாத்தி விடும். ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நல்லதோ கெட்டதோ காங்கிரஸ்ல கூட்டு வச்சுக்கிட்டோம், ஒருத்தன் வரமாட்டேன்றான். நம்ம கூட நம்ம மேடையில் ஏற்றினா பிரேமலதா ஒன்று பண்ணுறாங்க, திருமாவளவன் ஒன்று பண்ணுறாரு. பிரேமலதா நம்ம திருப்பி திருமாவளவனை அவமானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பிரேமலதாவுடைய உடம்பில் விஜயகாந்த் ஆவி போய்விட்டதுன்றார் எங்க தலைவர். உண்மையை பேசுறாங்க அவங்க. சட்டம் ஒழுங்கு போச்சு, பாலியல் வன்முறை அதிகமா இருக்கு, இங்க வந்து டே டு டே பேஸ் கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இவர் வந்து எப்பனா வெத்தலை பாக்கு தான் போடுவார், எப்ப தேவை கொஞ்சம் சிகரெட்டும் பிடிப்பார், ஐயோ கொஞ்சம் தண்ணி அடிப்பார் மூடு வந்தா, அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னமோ அதை பட்ட பரிவிதமா சொல்லிட்டாங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூள் ஏற்றியே தீர்வோன்னு சொல்றாங்களே, அப்ப விஜயகாந்த் ஆவி அது உள்ள போய்விட்டது உண்மைதானே? அப்ப ஒரு கட்சியினுடைய தலைவரை
சக தலைவியா இருப்பவர்கள் மேடை நாகரிகம் கழிச்சு எந்திரிச்சு நிக்காம நமட்டு சிரிப்பு சிரிச்சீங்கன்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களை ஜெயிக்க வைப்பாங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து கேன்வாஸ் தேமுதிகவுக்கு அதிகமான இடம் கேட்டது நான் தான் சார். அவரே தெளிவுபடுத்திட்டார். அவர் தான் சார் தெளிவுபடுத்தினார். அவர் தெளிவுபடுத்து வேற யார் தெளிவுபடுத்தினார்? நல்ல கேளுங்க. வேற யார் தெளிவுபடுத்தினார்? அவர் பெருந்தன்மை சார். திருமாவளவனுடைய பெருந்தன்மை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருக்கு எப்படி சார் இருக்கும்? எங்க இருக்கீங்க நீங்க? கட்சியோட தலைவர் தானே சார் சொல்றாரு. நீங்க உங்க கட்சியோட தலைவர் சொல்றாரு. உங்க கட்சியோட தலைவர் சொல்றாரு. அப்ப ஏத்துக்கறாங்களா இல்லையா? சைலண்டா வேலை செய்யணும். நல்லா கேளுங்க. நீ நினைக்கிறீங்க இது எழுதி வச்சுக்கங்க. கண்டிப்பா நம்ம வேந்த டிவில மறுபடியும் சந்திப்போம். விருதாச்சலத்துல திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் வேண்டுமென்றே பிரேமலதா அவர்களை தோக்கடிப்பாங்க. எழுதி வச்சுக்க. நான் சொல்றது நடக்கும். ஏன் தெரியுமா? அவருக்கு மேலோட்டமா கட்சியினுடைய யூனிட்டி போக கூடாதுன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. வரவேற்கிறார். அவர் பெருந்தன்மை வரவேற்கிறார். ஆனா தொண்டர்கள் அந்த பெருந்தன்மையா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு உங்கள் கட்சி பெரியதுனா, உங்க கட்சி தலைவர் உங்களுக்கு பெரியதுனா, என் கட்சிக்கு என் கட்சியினுடைய தலைவர் பெரியது. என் கட்சி தலைவர் தான் ஹீரோ. என் கட்சி தலைவர் அதே திருமா அவர்கள் தான் நிற்பதாக சொன்ன காட்டுமன்னார் கோயிலுக்கு தனக்கு பதிலாக இன்னொரு காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளருக்கு கொடுத்திருக்காரு. அந்த பெருந்தன்மை தான் கொடுக்கிறாரு. அப்படிங்கும்போது இன்னொரு கட்சியுடைய வேட்பாளர் தெரிந்தும் அவர் கொடுத்திருக்கலாம்னு சொல்லி கொடுக்கிறாரு. நான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சி மேல கேட்கிறேன். உங்களுக்கு கொடுத்ததே 8 பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை புடுங்குமா அனுமார், அது மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது. 8 இல்ல அப்படிதானே சொல்லணும். நீங்கள் வந்து மற்றவரை விட அதிகமாக நினைக்கிறது உங்களுக்கு கொடுத்ததே 8. அதுல நீங்க ஏத்துக்கு ஒண்ணு கொடுக்குறீங்க. அது அவர்களுடைய விருப்பங்க. ரைட்டா? உங்களோட பேச்சுக்கு வர அவங்களோட விருப்பம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் காட்டுமன்னார் கோயில ஒருத்தம் கூட இல்லையா? ஒருத்தம் கூட இல்லையா? இளைய பெருமாளுடைய பையன் ஜோதிமணி மட்டும் தான் அங்க தொண்டரா இருக்காரா? இது என்ன ஒத்துப்பாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர் காட்டுமன்னார் கோயில ஒருத்தர் கூட இல்லையா? எப்படி இருக்க முடியும்? எப்படி நீங்க காங்கிரஸ் சார்பாக தொண்டர் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? திமுகவின் அழுத்தம். காங்கிரஸ் 2 பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க. ஒன்னு, தன்னுடைய வேட்பாளர்களை இன்டைரக்டா தமிழ் குமரனை கொண்டு போய் எதுல விட்டாங்க? பெண்ணகரத்துல பணத்தை கொடுத்து சீட்டை வாங்கி கொடுத்து உட்காந்து ஜி.கே. மணி ஆப்போசிட்டா நிக்க விடாம இன்னைக்கு அன்புமணிட்ட தோக்குற ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து பாரம்பரியமான கட்சி, நாங்க வந்து விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி, அது இதுன்னு சொன்னவர் அவர் தமிழ் குமரன் சொல்லுங்க. ஓவர் நைட்ல காலில் சால்வ போடுறாரு வேணுகோபாலுக்கு, ஈவினிங் அறிவிக்கிறாங்க, மறுநாள் காலில் போயிட்டு வேட்பாளர்ன்றாங்க, போய் செட்டில் ஆகுறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கீங்க? லீமா ரோஸ்க்கு எப்படி இது கொடுத்தாங்க? லீமா ரோஸ் ஐஜேகே கட்சியில இருந்து அந்த கட்சியில் எங்களுக்கு சீட்டு தரல, சீட்டு தரல. அதிமுகவுக்கு எப்ப வந்தாங்க? ஏங்க சீட்டு தரலன்னு பொதுவெளியே சொல்லிட்டாங்க. அதிமுகவுக்கு எப்ப சார் வந்தாங்க? சரி, உங்களோட இதுக்கு வரேன். தமிழ் குமரனுக்கும் லீமா ரோஸ் நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க? தமிழ் குமரன் வந்து முழுசா சொல்றாருங்க. தமிழ் குமரன் வந்து ஒரு ஜாதியின் அடிப்படையான ஒரு கட்சியில் ஊர்ன ஒரு பொதுச் செயலாளருடைய பையன். அதே ஜாதியின் அடிப்படையில் அந்த தமிழ் குமரன் அதே தொகுதியில் நின்று தோத்தவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. லீமா ரோஸ் அவர்கள் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் உள்ள பணம் உள்ளதா தாக்கல் பண்ணதுக்கு அவங்க தான். அவர்கள் தெளிவான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நான் இவ்வளவு நாள் இந்த கட்சியில இருந்தேன், எனக்கு சீட்டு கேட்டேன் தரல, அதனால அஇஅதிமுகவுக்கு வந்தா எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இதே தமிழ் குமரன் சொல்லட்டும், இவ்வளவு நாள் இந்த கட்சியில இருந்தேன், நான் தொண்டாற்றுனேன், எனக்கு இவங்க சீட்டு தரல, என்னால இங்க இருந்து சேமிக்க முடியல, அதனால நான் வெளியில வந்து காங்கிரஸ்ல இணைகிறேன் சொல்ல சொல்லுங்க. திமுக செய்தி சொல்றேன். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் இவர் நம்ம ராமநாராயணன் பையன் முரளியை தோற்கடித்து பின்புகமா தமிழ் குமரனை கொண்டு வந்து அதே தமிழ் குமரனை சீப்பர்ஸ் எல்லாம் காங்கிரஸ்ல அனுப்பணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோதிமணி ஆகட்டும், இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுங்க. நிறைவு கருத்து தோழர் சொன்னது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையை பாக்குறேன் நான். ஏன் அப்படின்னா, தலைவர்களே நீங்க ஜெல்லாவலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுவரையும் நீங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக எத்தனை மாநாடு போட்டீங்க, எத்தனை பொதுக்கூட்டம் போட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. தலைவரே ஜெல்லாவலன்ற தொண்டர் ஜெல்லாவலன்னு காமெடி பண்ணுகிறீங்க. எந்த தொண்டர் ஜெல்லாவல? எதனா ஒரு கூட்டத்துக்கு சகோதரர் வந்தால் நான் கூட்டு போறேன். மதுராந்தர் அந்த கூட்டத்தில் அன்புமணின்னு பேர் அனுப்பிச்சு கத்துறான், அப்படி கத்துறான். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னா அவ்வளோ பெரிய சவுண்டு எடுத்து துண்டு எடுத்து சுத்துறான். அதெல்லாம் டிவியில பார்த்தாரா என்னன்னு தெரியல சார். ராகுல் காந்தி அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சந்திக்கலன்னு சொல்றேன். அது உங்களுக்கு எதுவுமே தெரியல. தொண்டர்கள் ஜெல்லாவலையா? தலைவர்கள் ஜெல்லாதாங்க, தொண்டர்கள் ஜெல்லாவாங்க. கூட்டணி தலைவர்களுக்கு கூடிய திருமாவளவனுக்கும் பிரேமலதா அக்காவுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு. அது பொது வழியில தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பூசி முழிறீங்க, அது வேற விஷயம். ஆனா பர்சனல் வெஞ்சஸ் தொண்டன்ட்டா இருக்கும். என்னுடைய தலைவரை நீங்கள் வந்து வெறுப்பேத்திட்டீங்கன்னா உங்களை நாங்க சைலண்டா கில் பண்ணுவோம். எங்க
வாக்குப்பதிவுல கில் பண்ணுவாங்க. இது வந்து நடைமுறை. இது இப்ப நீங்க சொல்றீங்க 2 பேத்துக்கு முரண் இருக்கு, அதனால கீழே தொண்டர்கள் முரண்படுகிறார்கள். 2 பேரும் ரெண்டு பேரும் அவர்கள் இணக்கமா போயிட்டாங்க, அப்ப நேச்சுரலி அவர்களும் கீழே இணக்கமா தானே போவாங்க. ஒரு நிமிஷம் முரண் இருக்கும்போது இணக்கமா போறது வந்து மேலையில ஃபார்மாலிட்டியான பதில் சொல்றது இணக்கம் கிடையாதுங்க. கட்டி தழுவணும், இவரை பற்றி அவர் சொல்லணும், மேடை இவரை அவங்க வைக்கணும், கூட்டணி கட்சிக்கான தலைமை தாங்கி மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர். இப்ப நான் நல்லதாக கருத 22 கட்சி இருக்கலாம் அவங்க கூட்டணியில, ஏன் 28 கூட்டணி கட்சி ஒரு மேடைக்கு வரல? ஏன் வரல சொல்லுங்க, ஏன் வரல? இன்னைக்கு ஸ்ரீலங்காவை பத்தி இவ்வளவு விஷயம் அண்ணனு சொன்னாரு, சகோதரர் சொன்னாரு. இன்னைக்கு இலங்கைக்கு ஒரு காங்கிரஸ் லீடர் யாருன்னா ஒருத்தர் போயிருக்காரு தெரியும்? ஒரு திமுக லீடர் உள்ள போயிருக்காங்களா? பரிசு வாங்க ஒரு வாடி கனிமொழிக்கா போனாங்க ராஜபக்சேட்ட, அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்து ஒருத்தர் போயிருக்காங்களா? ஒரு காங்கிரஸ் லீடர் போயிருக்காங்களா? குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது, குற்றம் உள்ள நெஞ்சு உங்களுக்கு குறுக்குறுக்குது. ஏன்னா இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. வழக்கு போடுங்க, நீங்க மறுக்க முடியாது, வழக்கு போடுங்க. மேல கச்சத்தீவை கொடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, வழக்கு போடுங்க. நீட்டை கொண்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, 12 வருஷமா ஆட்சியில் இருக்க அது உச்சநீதிமன்ற ஆர்டருங்க. இவர் கொடுப்பாரா, நாங்க மீட்டர் மாதிரி தான் வேலையா? நீங்க தூக்கி தூக்கி கொடுப்பீங்களா? அந்த மீட்டர் தான் நீங்க தான் தூக்கி தூக்கி கொடுப்பீங்களா? அந்த மீட்டர் தான் வேலையாங்க. நீட்டு கொண்டு வந்தது பாஜக கிடையாது, உச்சநீதிமன்றத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். நீட்டை கொண்டு வந்து பாஜகவா சொல்லுங்க? இப்ப நீட்டுக்கு 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கினீங்களே, ரகசியம் தெரியும் நீங்களே, ரகசியம் எங்க போச்சு உங்க ரகசியம்? இன்னைக்கு போட்டிருக்காங்க பாருங்க, எல்லா நாளையில வந்திருக்கு. காது குத்தும் திமுக. எத்தனை காது குத்துருக்கீங்க? கல்வி கடன்ல இருந்து, நீட்ல இருந்து, நகை கடன்ல இருந்து, கேஸ் மானில இருந்து விளம்பரம், அவ்வளவு விளம்பரம். உண்மை உண்மை. இவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களே ஒண்ணு சேர முடியலையா? தொண்டர்கள் மிங்கிள் ஆவாங்களா? எப்படி ஆவாங்க? நல்லா சொல்லுங்க. குறிச்சு வச்சு காமெடி பண்ணாதீங்க, குறிச்சு வச்சு காமெடி பண்ணாதீங்க, குறிச்சு வச்சுக்கங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க டென்ஷன் சார், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க சார். ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? நீங்க பேச, நீங்க பண்ண நகைச்சுவையில நான் பார்த்து ரசிச்சேன்ல, கம்முனு இருங்க. நீங்க பண்ண நகைச்சுவை நான் பார்த்து ரசிச்சேன். நீங்க பண்ண நகைச்சுவை நீங்க பண்ண அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கணுமா கொடுக்கறது இவருக்கு என்னங்க கவலை? இவருக்கு என்னங்க கவலை? அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. அதுக்கு எங்க உங்களுக்கு கவலை? ஆமாங்க ஆமாங்க, நான் சொல்றேன். நீங்க தமிழ் குமரனுக்கு காங்கிரஸ் தொண்டர் மாதிரி கொண்டு போறீங்க, அதே பிரச்சனை. நிறைய கருத்து ஒண்ணு, ஒரே ஒரு தான் நிறைய கருத்து. சிம்பிளா சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் கார்கேவும் இங்க வந்து ஒரு அட்டர்னன்ஸ் போடணுமே, அட்டர்னன்ஸ் போடுறாங்க. ராகுல் காந்திக்கு இங்கு மாண்புமிகு நம்மளுடைய முதலமைச்சர் ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. எண்ணம் கிடைச்சா ஒரு நாள் வராங்க. கூட்டணி கட்சி ஒருத்தர் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரணும் எண்ணம் கிடையாது. சும்மா வந்துட்டோம், நீங்க எங்க வீட்டுக்கு விருந்து வந்தீங்க, உங்க வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டோம், போயிட்டு வரோம், நன்றி வணக்கம், முடிஞ்சிருச்சு. முதலமைச்சராக அவர்தான் வர வேண்டும். அவர் இந்த தேசிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர வேண்டும். இந்த கூட்டணி திமுகவுக்கு எதிராக இன்னும் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பாஜக கும்பலிடமிருந்து, அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, இருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிறது, திராவிடன் மாடல் அரசு தொடர்ந்தால் மட்டுமே இனியும் காப்பாற்றப்படும் அப்படின்னு அவர் வந்து காப்பாற்றப்படும் சொல்றாரு. பாஜக வந்து உள்ள வந்துரும் நீங்க செய்யற எல்லா தப்புக்கும் ஒத்து ஊதுனீங்க. யார் விடுதலை சிறுத்தைகள் ஒத்து ஊதுச்சு, 2 கம்யூனிஸ்ட் ஒத்து ஊதுச்சு, கூட்டணிகள ஒத்து ஊதுனீங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் யாருக்கு அதிகமா சீட்டு கொடுத்தாரு? நீங்க 5 வருஷம் பாஜக வந்துரும், நம்ம பொறுத்துப்போம், தோழமை சுடுதல், எது பண்ணாலும் பட்டியலின சகோதரருக்கு எந்த அவதூறு பண்ணாலும் தோழமை சுடுதல், அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம். வேங்க வயல்ல இருந்து நாங்க நேர்ல இருந்து விளாத்திக்குள்ளது இருந்து அடித்து சொல்லுவோம். அவ்வளவு இருக்கு. காங்கிரஸ் அதே மாதிரி சொல்லிச்சா இல்லையா? நம்ம எல்லா திமுக செய்யற அனைத்து அவலங்களையும் நம்ம பொறுத்துக்கணும். இன்னைக்கு நான் சொன்னது மறுபடியும் பதிவீடு செய்ய முடிவு செய்யறேன். பிரேமலதா அவர்களின் உடம்பில் கேப்டன் ஆவி புகுந்து விட்டது. பட்ட பரிவர்த்தனமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றத கேப்டன் தெளிவா சொல்லிட்டாரு. மிகப்பெரிய லெவல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வெற்றி பெறும். மதச்சார்பற்ற முற்றோடு கூட்டணி டெபாசிட் இழக்கும்.